ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் உருளைக்கிழங்குல ஒரு கிரேவி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் என்னோடய சப்ஸ்கிரைபரில் நிறைய புதுசாக கல்யாணம் ஆனவங்களாம் இருக்காங்க. அவங்களுக்காக இது வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்த பருப்புலாம் போட்டு தாளித்தோம்னா பொடியாக நறுக்கின வெங்காயம் அதை நல்லா போட்டு நல்லா வதக்கிடுங்க. லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வெங்காயம் வதங்கணும்னா இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம். நான் இன்றைக்கி தட்டி போட்டிருக்கிறேன். அதோட ஒரு தக்காளி சின்ன சின்ன பீஸாக வெட்டி போட்டுருங்க. நல்லா வதக்கிடணும். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கோடு அது மர்ஜ் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, உப்பு. மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். நல்லா அதை வெங்காயத்தோடு புரட்டி கொடுங்க. நல்லா வதக்கட்டும். அப்புறம் சின்ன சின்ன பீஸாக உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுருங்க. இதில் லேசாக பெருங்காயத்தூளும் போடலாம். நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். மிளகு கொஞ்சம் இடித்து போடணும், அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியை. மிளகுத்தூள் போட்டுடணும். அப்புறம் இதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் மூடி போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அந்த கிரேவிலாம் நல்லா உருளைக்கிழங்குல இறங்கும். நல்லா புரட்டி கொடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா லேசாக மூடி போட்டு கூட வைக்கலாம். கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா சுவையான கிரேவி ரெடி ஆகிருக்கும். இது சப்பாத்தி, சாதம், தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. கருவேப்பிலை கூட அதை வதக்கறதுல போடணும். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. மிளகுத்தூள் தான் இதோட ஸ்பெஷாலிட்டியை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.